இருக்கக்கூடிய இந்த சிவப்பு அவல் நம்ம அன்றாட உணவுல தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்போது எந்த வகையான புற்றுநோய் ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, ரத்த சோகை பாதிப்பே ஏற்படாம தடுக்க முடியும். ஏன்னா இந்த சிவப்பு அவல்ல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இந்த இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் ரத்தத்துல. இதனால எப்பவுமே ரத்த சோகை பாதிப்பு ஏற்படாம தடுக்க முடியும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த சிவப்பு அவலை உங்க அன்றாட உணவுல அடிக்கடி இதையும் நீங்க உங்க டயட்ல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ரத்த சோகை பாதிப்புல இருந்து ரொம்ப சீக்கிரமே வெளிவர முடியும். அதே மாதிரி இந்த சிவப்பு அவல்ல இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கு. அது என்னன்னா நார் சத்து. இந்த நார் சத்து அப்படின்றது நம்ம செரிமான திறனை மேம்பட செய்யும். செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம தடுக்கும். கூடவே மலசிக்கல் பிரச்சனை ஏற்படாம தடுக்கும். நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை மலசிக்கல். அப்படி இருக்கிறவங்க சிவப்பு அவலையும் உங்க அன்றாட